பிளாங்டன் பத்தி முந்தா நேத்து வீடியோ போட்டிருப்போம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க கீழ வீடியோ குடுக்குறேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அண்டார்டிகா மற்றும் பிளாங்டனோட ரிலேஷன்ஷிப். என்னதான் பிளாங்டன்லாம் வார்ம் வாட்டர பிரிஃபர் பண்ணினாலும், அண்டார்டிகால இருக்கிற பிளாங்டன்லாம் கோல்டு வாட்டருக்கு மட்டுமே அடாப்ட் ஆனதுங்க. அது மாதிரி இந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஆக்ஸிஜன புரொடியூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணியாகணும். ஃபோட்டோசிந்தசிஸ் டே லைட்ல மட்டும் தான் பண்ண முடியும். அண்டார்டிகால நவம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் டே லைட்டுங்கிறது நிறைய மணி நேரங்கள் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது, இந்த ஃபைட்டோ பிளாங்டன்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி, ரீப்ரொடக்ஷனும் பண்ணி, அதிகமான பாப்புலேஷன் ஆகுறதுனால ஆல்கே ப்ளூம்ங்கிறது ஏற்படும். அந்த ஆல்கே ப்ளூம் ஏற்படுறதுல டைனோஃப்ளெஜிலிட்டே அண்ட் சைனோபாக்டீரியான்னு சொல்லப்படுற பிளாங்டனால ஏற்படுற ஆல்கே ப்ளூம்ஸ் தான் ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கே ப்ளூம்ஸ் டீகம்போஸ் ஆகும்போது அதிகமான ஆக்ஸிஜன அப்சர்வ் பண்ணுங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது, அந்த ஏரியால ஆக்ஸிஜன் பற்றாக்குறைங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாம, எந்த உயிரினமும் வாழ தகுதி இல்லாத இடமாவும் அது மாறும். அதனாலேயே அந்த ஜோன் எல்லாம் டெட் ஜோன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த krill சொல்லப்படுற ஜூபிளாங்டன் தான் அண்டார்டிகால இருக்கிற சீல்ஸ், பென்குயின்ஸ், வேல்ஸ் இதுங்களுக்கெல்லாம் முக்கியமான ஃபுட் சோர்ஸ். இப்போ ஜூபிளாங்டன் உயிர் வாழணும்னா, அதுக்கு அதுங்க ஃபைட்டோபிளாங்டன வேட்டையாடி குளோபல் வார்மிங் ஆகுறதுனால அண்டார்டிகால காணப்படுற குளிர்ந்த நீர்லாம் வார்ம் டெம்பரேச்சருக்கு மாறுதுங்க. அப்படி மாறும்போது கோல்டு வாட்டருக்கு அடாப்ட் ஆன ஃபைட்டோபிளாங்டன்லாம் இறந்து போகிறது மட்டும் இல்லாம, அதுங்களால ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ண முடியல, ரீப்ரொடக்ஷனும் பண்ண முடியல. அதனால அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு உணவு பற்றாக்குறையும் ஏற்படுது. அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைட அப்சர்வ் பண்ண முடியாததுனால, ஆக்ஸிஜன் சப்ளையும் லோ ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பிளாங்டன் எல்லாம் கிளைமேட் சேஞ்சுக்கு பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்த பிளாங்டனை ரிசர்ச் பண்ணி தான் ஓஷனோட ஹெல்த்தையும் கிளைமேட் சேஞ்சையும் ஸ்டடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கடல்ல இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக டம்ப் பண்ணுறதுனால இந்த பிளாங்டனுங்கிறோட பாப்புலேஷன் ரொம்பவும் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த ஃபைட்டோ பிளாங்டன்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு சன்லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும். அப்படி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் தண்ணிக்கு மேலே நீந்தும்போது அதுங்க அந்த சன்லைட்டை அப்படியே பிளாக் பண்ணுறதுனால இதுங்களால ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ண முடியல. அதனாலேயே ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல.